இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் திருவருகை தளிர் வளையத்தினுடைய 2வது மெழுகுதிரியாகிய அமைதி என்னும் மெழுகுதிரியினை ஏற்றி நாம் துவங்கும் பொழுது, மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறைகூவல் விடுக்கும் திருமுழுக்கு யோவானுடைய அறைகூவலுக்கு நாம் எவ்வாறு பதில் சொல்லப் போகிறோம் என்பதே இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அங்கு ஒரு பக்கத்தில் நாம் ஏற்றிருக்கக்கூடிய அமைதி என்னும் மெழுகுதிரி இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் எவ்வாறு நாம் மனம் மாறி இறையரசிற்காக வழியினை ஆயத்தம் செய்வது என்பதே இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. இந்த இரண்டையும் எவ்வாறு நாம் பொருத்தி பார்ப்பது என்பதே நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அமைதி என்னும் சொல் ஷாலோம் என்னும் ஒரு சொல், அது ஒரு எபிரேய சொல்லாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியிலும் அரமேய மொழியிலும் எழுதப்பட்டதால் ஐரேனே என்னும் ஒரு கிரேக்க சொல்லானது அமைதியை குறிப்பதற்காக புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஐரேனே என்னும் இந்த கிரேக்க சொல்லினை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம்? இதனை 3 படிகளிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம். முதலாவதாக, அமைதி என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. அனைவரும் முழுமையாக இணைந்திருக்கிறார்கள். எவருமே வழி தவறி செல்வதில்லை. எவருமே ஒரு படுகொலியிலே தள்ளப்படவில்லை. ஆக மொத்தத்தில் அமைதி என்பது ஒரு முழுமையான ஒரு இணக்கத்தினை குறிக்கிறது. இரண்டாவதாக, நாம் ஒரு நல்லிணக்கத்தினை அமைதி என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்லிணக்கம் என்பது ஒரு நாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய நல்லிணக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு இனத்திற்கும் இடையே உள்ள ஒரு நல்லிணக்கமாக இருக்கலாம். எவ்வாறு நாம் பொருந்தி போவது என்பது அங்கு முன்னிறுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, அமைதி என்னும் ஒரு வார்த்தையினை பார்க்கும் பொழுது அது ஒரு நிலைத்த தன்மையை முன்னிறுத்துகிறது. நிலைத்த தன்மை என்றால் ஒரு ஆழ்கடல் இருக்கிறது. ஆழ்கடலுடைய ஆழம் அதனுடைய நிலைத்த தன்மைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. எனவே ஒரு சின்னஞ்சிறிய விஷயங்களால் ஆழ்கடலில் ஒரு சலசலப்போ ஒரு அலையோ அங்கே எழுவதில்லை என்பதே ஒரு ஆழமான ஒரு தன்மை, நீடித்த ஒரு நிலைத்த தன்மைக்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் அங்கு கற்றுக்கொள்கிறோம். ஆக மொத்தத்தில் ஒரு முழுமை, நல்லிணக்கம், நிலைத்த தன்மை, இந்த மூன்றையும் நாம் எவ்வாறு ஒரே சொல்லிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நாம் யோவான் நற்செய்தியை முழுக்க படிக்க வேண்டும். நாம் அந்த நற்செய்தி நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு இங்கு எதற்காக பிறந்தார் அல்ல எதற்காக வந்தார் என்றால், நாம் வாழ்வு பெற வேண்டும். அந்த வாழ்வினை நாம் முழுமையாக பெற வேண்டும், நிறைவாக பெற வேண்டும். எனவே அமைதி என்பது வெறுமனே சத்தமில்லாமல் இருப்பது அல்ல, அல்லது சண்டை இல்லாமல் இருப்பது அல்ல. மாறாக அமைதி என்பது ஒரு நிறை வாழ்வை அங்கே குறித்து காட்டுகிறது. அனைவருமே நிறைவான வாழ்வாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குறித்து காட்டுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் முதல் வாசகத்தை படிக்க கேட்டோம் என்றால், கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், பால்குடி மறந்த குழந்தை கட்டுவிரியின் வலையில் தன் கையை விடும் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். இதனை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். இவையெல்லாம் நடப்பது போலவா இருக்கிறது? அல்லது ஒரு சிங்கம், கரடி, சிறுத்தை, சிங்கம் தன்னுடைய கர்ச்சிக்கும் தன்மையை விட்டு விடுமா? சீறுவதுதானே சிறுத்தைக்கு அழகு, சீண்டுவதுதானே பாம்பினுடைய இயல்பு குணம் என்பதை நாம் கேள்வியாக கேட்கலாம். ஆனால் இந்த காட்சியை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இறையியலிலே இதனை எஸ்கட்டாலஜிக்கல் ஹோப் என்று கூறுவார்கள். எஸ்கட்டாலஜிக்கல் ஹோப் என்பது நிறைவு கால எதிர்நோக்கு என்று கூறுவார்கள். அதாவது மெசியாவினுடைய வருகையின் போது அனைத்துமே தங்களுக்குள் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் நிறைவு கால எதிர்நோக்காக இருக்கும். நிறைவு காலம் ஏதோ எங்கோ தள்ளி இருக்கிறது என்று ஒதுங்கிவிட வேண்டிய ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக சிங்கமும் பசுவும் இங்கு முன்னிலைப்படுத்தப்படுவது அல்ல. மாறாக ரஷ்யர்களும் உக்ரைனர்களும் இணைந்து வாழ வேண்டாமா? பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலர்களும் இணைந்து வாழ வேண்டாமா? அல்லது பகை கொண்ட ஜாதியினர்கள் இணைந்து வாழ வேண்டாமா? அல்லது ஒரு ஊரை எடுத்துக்கொண்டோம் என்றால், அது ஒரு பங்கை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு சில பங்குகளில் எல்லாம் கீழ் ஊர் மேல் ஊர் என்றெல்லாம் இருக்கும். இந்த கீழ் ஊரும் மேல் ஊரும் இணைந்து வாழ வேண்டாமா?
அதுபோல எதிரெதிர் அமைப்புகள் தங்களிடம் காணப்படக்கூடிய வேற்றுமைகளை களைந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இணைந்து வாழ வேண்டாமா என்பதே இந்த நிறைவு கால எதிர்நோக்காக இருக்கிறது. அதாவது அமைதி என்பது நண்பர்களிடம் காணக்கூடிய நட்பு பாராட்டுதல் அல்ல, அதனுடைய பெயர் நட்பு. குடும்பத்தில் காணக்கூடிய பாசம் அல்ல, அதனுடைய பெயர் பாசம். அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காதல் அல்ல, அதனுடைய பெயர் காதல். அமைதி என்பது சண்டையிட்டவர்கள் அல்லது பகைவர்களாக பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அது மிகவும் கடினமான ஒன்று. அதனை நாம் மெய்ப்பிக்க வேண்டும். பிரிந்தவர்கள் சேருவதுதான் அமைதி. சண்டையிட்டவர்கள் சமாதானம் செய்து கொள்வதுதான் அமைதி. இதைத்தான் 2வது வாரத்தில் நாம் ஏற்றக்கூடிய அமைதி என்னும் மெழுகுதிரியானது முன்னிறுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அதைத்தான் நாம் 2வது வாசகத்தில் புனித பவுலனுடைய மொழிகளிலும் என்ன கேட்கிறோம் என்றால், அனைவரிடமும் சுமூகமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே புனித பவுலனுடைய ஒரு அறைகூவலாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. இதைத்தான் திருமுழுக்கு யோவான் தெளிவாக கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது திருமுழுக்கு பெறுகிறீர்கள். திருமுழுக்கு மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த ஒரு திருமுழுக்கு இந்த ஒரு சடங்குடன் நின்றுவிடக்கூடாது. மாறாக மாறிவிட்டீர்கள் என்பதை அதற்குரிய செயல்களால் நீங்கள் வெளிக்காட்டுங்கள் என்பதுதான் இங்கு முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு உண்மையாக வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அமைதியை ஏற்படுத்தும் மனிதர்களாக உருவாவோம். தனி மனித மனமாற்றம், தலைவர்களுடைய மனமாற்றம் அமைதிக்கு மனித குலத்தை இட்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். ஆமென்.